இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதுல லெமன் கம்மியா இருக்குன்னு லெமன் ஊத்தி சரி பண்ணேன். இந்த லெமன் டீல லெமனே அதிகமா இருக்கு. அதுக்கு நம்ம கிட்ட ஐடியா இருக்கு பிரதர். தேக்கோ, எஸ், இப்போ குடிச்சு பாருங்க. என்னடா இவன்? ஏன் லெமன் டீல சக்கரை கம்மியா இருக்கு? அதுக்கும் இருக்கு. சக்கரை போதும் போதும். இந்த டீல இப்ப லெமன் சரியாயிருச்சு. ஆனா சக்கரை கம்மியாயிருச்சே. இதோ இருக்கே, வரேன். ஓ, சாரி பிரதர், சாரி. இப்ப டீல சக்கரை அதிகமாயிருச்சே. சச்சோ, வந்துட்டேன். ஓ, சாரிங்க. அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சாரி. என் டீல எதுவுமே இல்ல, வெறும் சுடு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு. மொத்தத்தையும் எடுத்துட்டு வரேன். சும்மா ஊத்த மாட்டேன். மேம், உங்களுக்கு ஜூஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க மேம். எனக்கு இப்ப ஜூஸ் வேண்டாம், நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். மேடம், இதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடணும். லிப்ஸ்டிக் போட்டா ஜூஸ் குடிக்க முடியாது. அதனால இப்பவே குடிச்சிருங்களேன். சரி, நீங்களும் போய் இந்த கேப்ல குடிச்சிட்டு வந்துருங்க. ஓகே மேம். ஏய், ஜூஸ்ல நம்ம மருந்த கலந்துட்டியா? அதெல்லாம் பக்காவா பண்ணிட்டேன். ஆனா இப்போ லெட்டருக்கு தான் என்ன பண்றதுன்னே தெரியல. நீ வேணா திரும்பவும் அதே மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறியா? ஏய், நானே பதட்டத்துல இருக்கேன். இப்ப அவசரத்துல எழுதுனா சித்ராவோட கையெழுத்து மாதிரி வராது, அப்புறம் மாட்டிப்போம். சரி, லெட்டர் மட்டும் தானே, அது அப்புறமா கூட ஏதா பண்ணி சமாளிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம வெளியே நிக்க வேண்டாம், யாருக்காவது சந்தேகம் வந்துட போகுது. அவ ஜூஸ் குடிச்சிட்டாலான்னு போய் பார்க்கலாம். வா. சரி, வா வா. ஏய், அது மேம், ஹேர் ஸ்டார்ட் பண்ணலாமா? தற்கொலை பண்ணிக்கிற ஐடியா யாரோட பிளானா இருக்கும்? யார் அதை எழுதிருப்பா? யார் எழுதுனா என்ன? இந்த சித்ரா ரூம்ல பத்திரமா இருக்கா. நாம இத்தனை பேர் இருக்கும்போது நம்மள மீறி சித்ராவை யாரால என்ன பண்ண முடியும்? இல்லக்கா, எனக்கு என்னமோ சித்ராவை சுத்தி நமக்கே தெரியாம ஏதோ ஒண்ணு நடக்குது. என் மனசுக்கு அப்படிதான் தோணுது. என்ன இந்தோ, ஏன் இப்படி தேவையில்லாததை உன் மனசுல போட்டு நீ குழப்பிக்கிற?
ஃப்ரீயா விடு. எப்படிக்கா ஃப்ரீயா விடுறது? அந்த லெட்டரை பாத்தீங்கல்ல, அச்சசல் சித்ராவோட கையெழுத்து மாதிரி இருந்தது. அப்படின்னா யாரும் இதை முன்னாடியே பிளான் பண்ணிருக்காங்கல்ல. ஐயோ ஆமால, நீ சொல்றது சரிதான் இந்து. நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லையே. ஆமா, அதை யார் பண்ணிருப்பாங்க? இப்ப அதை யாரு பண்ணிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க நேரம் இல்ல. முதல்ல இதுல இருந்து சித்ராவை எப்படி காப்பாத்தணும் அதை மட்டும் நாம இப்ப யோசிக்கணும். ஆமா, நீ சரியா தான் சொல்ற. சித்ரா, எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லு. உட்காருங்க. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும். இந்தாங்க மாப்பிள்ளை, இதை பிடிங்க. சசிவர்ணம் சௌதப்பஜம் பிரசன்னவதனம் ஜாகே சர்வசாந்தகே. இந்த கல்யாண கட்டத்துல நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா பொண்டாட்டி? ஏய், இன்னும் எவ்வளோ நாள் தான் என்கிட்ட பேசாமல் இருக்க போகிறா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம 2 பேரும் கல்யாணம். அதுக்கப்புறம் என்கிட்ட எப்படினாலும் பேசித்தானே ஆகணும். டேய், நாம கொடுத்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனால தான்டா குழந்தை தவிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சு அல்பாயுசிலே போக போறேன். சித்ரா, என்னாச்சு உனக்கு? ஏன் மயக்க போட்ட? அது நைட்டு சரியா சாப்பிடலப்பா, அதான் கொஞ்சம் மயக்கமாயிடுச்சு. அதனாலதான் நான் மயங்கிட்டேன். ஏய், ஒண்ணு சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட பார்க்காம என்ன பிடிக்கிட்டே இருந்த? அண்ணே அண்ணே, இங்க எதுவும் வேணாண்ணே, எல்லாரும் பாக்குறாங்கண்ணே.